பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நம்ம எடுத்த எடுப்பில் நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போதே உறவுகள் சொந்தங்கள் அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நிறைய உறவுகள் சொல்லுவீங்க, உங்களோட பிடிச்சதே இதுதானே அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போதும் உறவுகளாகிய உங்கள்கிட்டேருந்து சில ஆலோசனைகள் அல்லது கருத்துக்கள் கேட்பதற்காக இந்த வீடியோ. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்து யூடியூப்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது நான் உங்களுக்கு ஒரு 4-5 மாதத்திற்கான அந்த ரெவென்யூ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். மேக்ஸிமம் $150 மேலே தாண்டாது. இந்திய மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 15,000க்கு உள்ளே தான். 15,000லாம் இப்போ ரீசெண்டாலாம் வந்ததே இல்லை. அவ்வளோதான் யூடியூப்பில் கிடைக்கக்கூடிய ரெவென்யூ. ஸோ நம்ம காம்ப்ரமைஸே ஆகிறதில்ல. யூடியூப்பை வச்சு நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கே போனதில்லை. ஸோ இனிமேல் போகிறதும் இல்லை. ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியில் சின்ன சின்ன இஷ்யூ, அதாவது குடும்ப பிரச்சனைகளை இந்த நிதியை கொண்டு சமாளித்து விட முடிகிறது. திடீரென்று ஏதாவது ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது, திடீர்னு இப்போ எனக்கு இடையில கண் ஆப்ரேஷன் பண்ணோம். திடீர்னு தாயார் உடல்நிலை சரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிள்ளைங்களுக்கு இந்த கல்லூரி பள்ளி இந்த மாதிரி கல்வி கட்டணம் செலுத்துவது, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய செலவுகள் வரும்போது பயங்கரமாக லாக் ஆயிரும். அப்போ உறவுகளாகி உங்கள்கிட்ட சில விஷயங்களை நம்ம நாடி சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதில் இப்போ ரீசெண்டாக நம்ம அதை பதிவு போட்டாலுமே யாரும் அதை பெரிய அளவில் கண்டுக்காமல் கடந்து போயிருங்க. அது ஓகே, அந்த சப்போர்ட்டும் ரொம்ப இல்லை. இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்க போகிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த யூடியூப் மட்டும் இல்லை, நம்ம 6 மாத காலங்கள் விவசாயமும் நம்ம செய்வோம். விவசாயத்தில் அந்தளவுக்கு பெரிய லாபம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட போன வருஷம்லாம் 2 ஏக்கருக்கு மேலே தண்ணீரில் மூழ்கிருச்சு. அதுக்கு முந்தைய வருஷம்லாம் தொடர்ச்சியாக தண்ணீரில் ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. அதனால் நம்ம செய்கிற செலவினத்திற்கு அதை திரும்ப ரிட்டர்ன் எடுத்துட்டாலே போதுமானது தான். அந்தளவுக்கு தான் விவசாயத்தோட நிலைமை. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே நம்ம ஒரு ஆஃபீஸ் துவங்கலாம் அப்படின்னு நினச்சி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆஃபீஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி நம்ம ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பேசும்போது அந்த ஆஃபீஸுக்கான வாடகை அது இதுன்னு கணக்கீடு பண்ணி பார்த்தோம்னா அதுவே 7,000 8,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டிப்பாக மாதம் 12,000 15,000 சம்பாதிக்கக்கூடிய நாம 7,000 8,000 நம்ம வாடகைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபீஸ் போடும்போது, நம்ம உறவுகள்கிட்ட நம்ம பெரும்பாலும் கட்டணம் இல்லாத நிறைய சோசியல் சர்வீஸை தான் நம்ம பண்ணிட்டோம். திடீரென்று நம்ம ஒரு கட்டணத்தை நியமிக்கிறோம் அப்படின்னா, என்னடா அவன் பொதுச்சேவையை சம்பாத்தியத்துக்கு நேரம் துவங்கிட்டான் அப்படின்னு பேசுவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தான் சமூக சேவை என்று ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு தொழிலாக கொண்டு போயிடுறாங்க. ஸோ நாம் 7-8 வருஷமாக சமூக சேவையாகவே இதை செய்கிறோம். அப்படிங்கிற போது கண்டிப்பாக இதை நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றிக்கவே கூடாது. அப்படிங்கிறதுல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஓகே, நம்ம இதை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம அதை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல். தற்போது உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஐடியா என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் சமாளிப்பதற்கு என்ன செய்தால் இதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து உங்களிடத்துல நான் கேட்குறேன். ஒருவேளை மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த தொழிலை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஒரு சில உறவுகள் அவங்க மனசில் என்ன இருக்கும்னா, இவன் வாட்ஸ்அப் போட்டாலும் பார்க்க மாட்டான், ஃபோன் பண்ணாலும் பார்க்க மாட்டான், இவனுக்கு என்ன நம்ம ஐடியா சொல்லணுமா இல்லை உதவி செய்யணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கிட்ட ஒரு பெரிய டீம் இருந்தாங்க முன்னாடி. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே நாங்கள் ஒரு டீமாக இங்கே இருந்தோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 10 பேருக்கு நாங்கள் ஒரு டீமாக எங்கள் ஏரியாவில் இருந்தோம். இப்போ அந்த டீமெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, திருமணமாகி இல்லை அவங்க தொழில் ரீதியாக அப்படிங்கிற போது எல்லாருமே போயிட்டாங்க. விட்டுட்டு ப்ரோஸ் போயிட்டான், ஜான் பிரிட்ட போயிட்டான், ஏன் ஜான் பிரிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு, ப்ரோஸ் படிக்க போயிட்டான். ஸோ நம்ம கூட இருந்த எல்லாருமே அப்படி அப்படியே தன்னுடைய தேவைகளை நோக்கி நகரும்போது காலி இடம் மாதிரி போயிட்டாரு. நம்ம வழக்கறிஞர் தூரத்தில் போயிட்டாரு. இப்படி பார்த்தீங்கன்னா ஆயிப்போச்சு. பாலா நம்மளை விட்டு தூரமாக போய் அவர் செட்டில் ஆகிட்டார். அங்கே தேவக்கோட்டைங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டாரு. இப்படி என்ன ஆகிப்போகுதுன்னா, நம்ம மட்டும்தான் தனிமரமாக இருக்கிறோம். அப்போது நம்ம வீட்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு இந்த ஃபோன் பண்ணுறதையும் அட்டன் பண்ணிட்டு, ஒரு சில உறவுகள்லாம் ஃபோன் பண்ணால் 1 மணி நேரம் பேசுகிறாங்க. நம்மளால் அது என்ன செய்யணும்னா மைண்டை செலுத்தி பேச முடியல.
அதனால நேரங்கள் மிகவும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்ய முடியலன்னா உறவுகள்கிட்ட நம்ம 1-to-1 கம்யூனிகேஷனில் அதிக அளவில் நம்மளால பண்ண முடியல. நான் அந்த வாக்கிங் போகிற நேரமெல்லாம் வந்து இன்னைக்கு யார் கால் பண்ணாங்களோ அவங்கள திரும்ப அழைச்சி பேசுகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்தால் இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் என்ன செய்கிறேன்னா உறவுகளுக்காகவே நான் வந்து கேள்வி பதிலுக்காகவே நான் செலவு செய்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. நிறைய உறவுகள் கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா நம்மளுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு உங்களுடைய ஆலோசனை வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. நிறைய உறவுகள் வந்து நம்ம சேனல் மூலம் வந்து நிறைய அவேர்னஸை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கிட்டேருந்து ஒரு சோர்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கும். அப்படிங்கிற போது நம்ம என்னையும் உங்களுடைய சகோதரராக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி சிக்கல்கள்லேருந்து நீங்கள் மீண்டு வரலாம்னே அப்படின்னு நீங்கள் ஐடியா தாராளமாக வந்து சொல்லலாம். அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஓகேவா? தொடர்ச்சியாகவே வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாதுன்னா அந்த பொதுநல சேவை அப்படிங்கிறதுல வந்து சொந்த பணத்தை செலவு செய்து நம்மளால் அதை பண்ண முடியலை. இப்போ திடீரென்று திருநெல்வேலியில் மீட்டிங்கு, அங்கே மீட்டிங், இங்கே மீட்டிங்னா 4 பேர் 5 பேர் என் கூட வந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் நான் தான் வந்து செலவு செய்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அது என்னால் என்ன செய்ய முடியலைன்னா நான் முதலீடு செய்து இந்த சமூக சேவையை தொடர முடியலை. அது ரொம்ப சிக்கலாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் குறைச்சிட்டேன். அதுலேயும் ஃபேமிலிலேயும் சில இஷ்யூஸ் வந்த உடனே நம்ம அதை முழுமையாக கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கிறனால ஒரு தனி மனிதனாக இருந்துட்டால் பிரச்சனை, நம்ம என்ன வேணால் பண்ணிட்டு போயிடலாம். இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தற்போது வந்து கல்வி கட்டணம் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு நெருக்கடியான சூழலில் நான் இருக்கிறேன். உறவுகள் நீங்கள் ஐடியா சொல்லலாம். முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தாராளமாக வந்து ஸ்க்ரீனில் டீட்டெயில் தர்றேன், வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். இது கட்டாயம் இல்லை, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் என்றைக்கும் நீங்கள் என்னுடைய உறவுகள் தான், நான் உங்களுடைய உறவுகளாக தான் நினைக்கிறேன். இதை முழுக்க நீங்கள் இப்படி எடுத்துக்கிறீங்க. ஆல்ரெடி வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா யாரையும் நம்ம வற்புறுத்தி இந்த வேலையை செய்கிறது கிடையாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க. நம்ம கஷ்டப்படுத்தி யாருக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை நம்ம பெறணும்னு நான் விரும்பினதே இல்லை. சத்தியமாக அது என்னுடைய மைண்ட்லேயே கிடையாது. அதனால் ஐயோ அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி செய்யணும் போல வைக்கணும் போலலாம் அப்படிப்பட்ட எண்ணம்லாம் உங்கள் மைண்டில் வரவே வேணும். நீங்கள் எப்போதும் நார்மலாக இருங்க. என்றைக்குமே நீங்கள் வந்து செய்தாலும் செய்யாவிட்டாலும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஆலோசனை தந்தாலும் தராவிட்டாலும் என்றைக்கும் நீங்கள் என்னுடைய உறவுகள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கத்திட்டேருந்து வரக்கூடிய நலத்திட்டங்கள், மற்ற காரியங்கள், அவேர்னஸ், சட்ட விழிப்புணர்வு எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் செஞ்சுட்டே தான் இருக்க போகிறோம். அதில் அது நான் ஸ்டாப், அது நிற்கவே நிற்காது, அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்முடைய சேனல் உறவுகள்கிட்ட இந்த விஷயங்களை நான் பகிர வேண்டியது அவசியமாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு. உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய மேலான சப்போர்ட்டையும் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.